Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா எண்டோவாஸ்குலருடைய ரிப்பேருடைய பார்ட் 2. ஸோ எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் பார்ட் 1 அசெண்டிங் டிசெண்டிங் வந்து நான் பார்ட் 1 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க. அப்போ ஓகே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் செலக்ட் பண்ணி வச்சாக்கா என்னுடைய புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து டாபிக் போகலாம். ஸோ இன்னியோட டாபிக் வந்து எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் ஆஃப் அப்டாமினல் அயோட்டா அண்ட் இலியாக் ஆர்டரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஓகே, இந்த எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் வந்து அப்டாமினல் அயோட்டா ரிப்பேர் எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்காகலாம் பண்ணுவாங்கன்றது தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா கண்டிஷன் வச்சு தான் நம்மளுக்கு கோட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ஆனரிசம், சூடோ ஆனரிசம், டிசெக்ஷன், பெனிட்ரேட்டிங் அல்சர், ட்ரோமேட்டிக் டிஸ்ட்ரப்ஷன். ஸோ இந்த கண்டிஷன் மூலிமா பண்ணாக்கா நம்மளுக்கு எந்த கோடு கொடுக்கணும், அப்புறம் ஆர்த்ரோக்ளோரோசிஸால் அந்த டிசீஸால் நம்மளுக்கு ப்ரொசீஜர் வந்தாக்கா அது அப்போ எந்த சிபிடி கோடு கொடுக்கணுன்றது. ஸோ எந்த கண்டிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து இன்ஃப்ராரீனல் அப்டாமினல் அயோட்டாவில் இந்த ஆனரிசம், சூடோ ஆனரிசம் நம்ம கோடோட சிபிடி டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கண்டிஷனையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து எந்தெந்த சர்வீசஸ்லாம் இன்க்ளூடுன்றதையும் இந்த கோடு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அந்த சர்வீசஸ்லாம் இன்க்ளூடடு, அடிஷ்னல் பில் பண்ண வேணாம். ஓகே, இப்போ வந்து கண்டிஷன் இந்த ஆனரிசம், சூடோ ஆனரிசஸால் நம்மளுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 34707லேருந்து 34708 சிபிடி கோடை கொடுக்கணும். சப்போஸ் ஆத்ரோக்ளரோட்டிக் அக்ளூஷன் டிசீஸால் இலியாக் ஆர்டரி வந்து நம்மளுக்கு ப்ரொசீஜர் இலியாட்ரிக் ப்ரொசீஜர் வித் கவர்ஸ் ஆஃப் ஸ்டென்ட் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 37221லேருந்து 37223 கோடை கொடுக்கணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஆத்ரோக்ளரோட்டிக் அக்ளூஷன் டிசீஸ் இந்த அயோட்டா. ஸோ ஆத்ரோக்ளரோட்டிக் அக்ளூஷன் வந்து அயோட்டாவில் இருந்துச்சுன்னா அப்போது சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா 37236ம் 37237ம். ஸோ இலியாக் ஆர்டரியாக இருந்துச்சுன்னா 37221 37223. அயோட்டாவாக இருந்துச்சுன்னா 37236 37237. ஸோ பைலேட்ரல் இலியாக் ஆர்டரி ரிப்பேர் யூஸிங் இலியாக் ஆர்டரி டியூப் எண்டோகிராஃப்ட், அதாவது 34707 34708 வந்து பைலேட்ரல் இலியாக் ஆர்டரியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிபிடி கோடு கூட 50 மாடிஃபையரை அப்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா டீகம்ப்ரெஷன் லேப்ரோட்டோமி வந்து 49000 மேபி ரிப்போர்ட் நம்ம தனியாக ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். 49000. ஸோ எப்பயுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இன்க்ளூடுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த டீகம்ப்ரெஷன் லேப்ரோட்டோமி வந்து செப்பரேட்லி அப்டாமினல் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்காக செப்பரேட்டாக பண்ணியிருக்காங்கன்னா மட்டும் இந்த 49000வை அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். வித் 34702 34704 370608 இந்த சிபிடி கோடு கூட நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் அப்டாமினல் கோடு அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஜோனை பற்றி பார்த்துக்கோங்க. எண்டோகிராஃப்ட் ப்ரொசீஜரில் ட்ரீட்மெண்ட் ஜோனுக்கு தனித்தனியாக சிபிடி இருக்குது. ஸோ ஆன்ஜியோபிளாஸ்டி, இந்த ஸ்டென்ட்டு, எம்போலிசம்லாம் தனியாக பில் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஜோனுக்குள்ளே அந்த ஆர்டரி இல்லை அந்த அயோட்டாவுக்குள்ளே அந்த ப்ரொசீஜரை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா தனியாக பில் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் ஜோனில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் ஜோனுக்குள்ளே பண்ணியிருக்காங்கன்னா பில் பண்ணக்கூடாது. ஓகேவா? சாரி கைஸ். ஸோ அந்த ஆன்ஜியோபிளாஸ்டி, ஸ்டென்ட்டு, எம்போலிசம்லாம் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் ஜோனுக்குள்ளவே பண்ணியிருந்தால் பண்ணக்கூடாது. வேறு அவுட் சைட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் ஜோனாக இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஸோ வெசல்ஸ் வந்து அந்த கோடோடைய என்னென்ன டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது. எண்டோகிராஃப்ட்டு, மெயின் பாடி, டாக்கிங் லிம்ஸு, எக்ஸ்டென்ஷன், அதர் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர், பலூன், ஸ்டென்ட்டு, எம்போலைசேஷன்,
ஸோ அவுட் சைட் த ட்ரீட்மெண்ட்ஸும் மேபி ரிப்போர்ட் செப்பரேட்லி. ஸோ அந்த ஒரு சிபிடியோடைய டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயே இந்த நிறையா சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சிபிடியோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயே இன்க்ளூட்ஸ்னு சொல்லிட்டு என்னென்ன சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு செப்பரேட்டாக அடிஷ்னலாக எந்த கோடும் பண்ண வேண்டாம். ஸோ அந்த சிபிடி கோடுக்குள்ளேயே அந்த எல்லா சர்வீசஸும் இன்க்ளூட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக கோடு செட்டப் பார்த்துக்கலாம். எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டோடைய ஆர்டருக்கு எந்த கோர்ஸுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் ஜோன் இஸ் இன்ஃப்ரா ரீனல் அயோட்டாவாக இருந்துச்சுன்னா 34701 34702 கோடு. ட்ரீட்மெண்ட் ஜோன் இஸ் இன்ஃப்ரா ரீனல் அயோட்டா வித் இப்சிலேட்ரல் காமன் இலியாக் ஆர்டரியாக இருந்துச்சுன்னா 34703 34704. ட்ரீட்மெண்ட் ஜோன் வந்து இன்ஃப்ரா ரீனல் அயோட்டா வித் போத் காமன் இலியாக் ஆர்டரியாக இருந்துச்சுனாக்கா 3470506. ட்ரீட்மெண்ட் ஜோன் வந்து இலியாக் ஆர்டரியாக இருந்துச்சுன்னா 0809. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து 01 02 03 01 ரெண்டு கோடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கோடு வந்து நம்மளுக்கு வித் ரப்ஷர் வித்தவுட் ரப்ஷர்னு கோடு செட்டு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ நம்ம எப்போ வந்து வித் ரப்ஷராக எடுக்கணும், எப்போ வித்தவுட் ரப்ஷராக எடுக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ க்ரானிக் கண்டெய்ன்டு ரப்ஷர்லாம் வந்து சூடோ அனரிசம் இந்த மாதிரி க்ரானிக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வித்தவுட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். சப்போஸ் அக்யூட் ஹெமரேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம வித் ரப்ஷராக கன்சிடர் பண்ணிடணும். ஸோ வித் ரப்ஷரோடைய கோட் செட்ஸ் வந்து 34702 07 06 08. இதெல்லாம் வந்து அக்யூட் ஹெமரேஜாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரப்ஷராக கன்சிடர் பண்ணிக்கணும். க்ரானிக் கண்டைன்டு ரப்ஷராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வித்தவுட் ரப்ஷராக கன்சிடர் பண்ணிக்கணும். வித்தவுட் ரப்ஷரோடைய சிபிடி கோடு 34701 03 05 07. ஓகேவா? ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட் ஜோனுக்குமே ரெண்டு கோடு இருக்குது, வித் ரப்ஷர் வித்தவுட் ரப்ஷர். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னென்னா பர்ஃபகர்டட் இலியாக் பிரான்ச் டிவைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து டெம்பரவரி கோடு இருக்குது 0254Tன்னு ஒரு கோடு இருக்குது. ஸோ அந்த சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கோடு அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து 34709 எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸஸோடைய கோடு. ஸோ இன்டர்னல் இலியாக், எக்ஸ்டர்னல் இலியாக், காமன் ஃபீமரல் ஆர்டரி, இன் அப்டாமினல் அயோட்டா, ப்ராக்சிமல் டு தி ரீனல் ஆர்டரி. ஸோ இந்த சிபிடியோட டிஸ்கிரிப்ஷன் தான் இது 34709. இந்த சிபிடி கொடுக்கலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து பண்ணியிருந்தாக்கா நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். பட் இந்த சிபிடியை கொடுக்கறதுக்கு ஒன்ஸ் பர் வெசல்ஸ், ஒரு வெசல்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஒரு வெசல்லே வந்து மல்டிபிள் வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை வந்து நம்பர் ஆஃப் எத்தனை தடவை வச்சுருக்காங்கன்றதை வச்சு கோடு கொடுக்கக்கூடாது. கோடு வந்து நம்பர் ஆஃப் ஒரு வெசலுக்கு ஒரு தடவை தான் இதை பில் பண்ணணும். 34709 ஒரே வெசலுக்கு ஒரு தடவை மட்டும்தான் நம்ம பில் பண்ணணும். ஓகேவா? ஒரே வெசலில் நிறைய தடவை நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பில் பண்ண வேணாம். ஸோ ஒரு வெசல் கணக்கு தான் நம்மளுக்கு. எத்தனை வெசல் பண்ணியிருக்காங்களோ அத்தனை வெசல் தனித்தனி வெசலுக்காக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரே வெசலாக இருந்துச்சுனாக்கா ஒரு வெசல் ஒரு தடவை மட்டும் கோட் பண்ணால் போதும். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னன்னா எண்டோகிராஃப் டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் இன் காமன் இலியாக் ஆர்டரி இன்க்ளூட். ஸோ 34703 34704 06 05 06 அந்த சிபிடி அந்த நம்ம மேலே பார்த்த எல்லா சிபிடி கோட்ஸ் கூடயும் சப்போஸ் நம்மளுக்கு டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எண்டோகிராஃப்ட் டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் கோடு வந்து இந்த சிபிடி கோடு கூட இன்க்ளூடடு, தனியாக பில் பண்ண மாட்டோம். அதே மாதிரியே ப்ராக்சிமல் எக்ஸ்டென்ஷனும் பில் பண்ணக்கூடாது அடிஷ்னலாக. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் பார்ட் 1 போட்டதில் நம்ம வந்து ஒரு கைட்லைன் சொல்லியிருப்போம். ஸோ ஐ திங்க் ப்ராக்சிமலில் வந்து கோட் கொடுக்கலாம், டிஸ்டலில் வந்து கோடு கொடுக்கக்கூடாதுன்னு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எதுவுமே நம்ம கோடு கொடுக்காது. டிஸ்டலாக இருந்தாலும் சரி ப்ராக்சிமலாக இருந்தாலும் சரி நம்ம ரெண்டுமே வந்து கோடு கொடுக்க மாட்டோம் இந்த சிபிடி கோட்ஸ் பண்ணும்போது. அதாவது 34703 04 05 06 07 08 இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டிஸ்டலாக இருந்துச்சுன்னா கோட் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ராக்சிமலாக இருந்தாலும் கோட் பண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாம் இன்க்ளூடட் சர்வீசஸ்ன்றது பார்த்துக்கலாம். ப்ரீ ப்ரொசீஜர் சைசிங் அண்ட் டிவைஸ் செலெக்ஷன், நான் செலக்டிவ் கெத்தரைசேஷன்,
and all associated radiological supervision interpretation. ஸோ ட்ரீட்மெண்ட் ஜோனுக்குள்ளவே வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ் எல்லாமே இன்க்ளூடடு, தனியாக பில் பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லாமே கோடு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கோடு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக பில் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் 34710 34711 நம்ம தனியாக அடிஷ்னலாக பில் பண்ணிக்குவோம். பட் வெசல் தான், ஒரே வெசலில் ஒரு வெசல் கணக்கு தான், ஒரு வெசலில் ஒரு தடவை தான் கோட் பண்ணணும். ஸோ அதுவே அந்த மல்டிபிள் எண்டோகிராஃப்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரே வெசலில் அப்படின்னா, ஸோ நம்ம மல்டிபிள் டைம் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஒரு தடவை தான் கோட் பண்ணணும். ஸோ 34710ம் 11ம் ரிப்போர்ட்டட் ஒன்ஸ் பர் வெசல்ஸ் தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடட் சர்வீசஸ் வந்து நான் செலக்டிவ் கெத்தரைசேஷன்ஸ் வந்து இன்க்ளூடடு 34701லேருந்து 088 வரைக்கும். நான் செலக்டிவ் கெத்தரைசேஷன் சர்வீசஸ் வந்து தனியாக பில் பண்ண வேண்டாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இன்க்ளூடட் எல்லாமே வந்து நம்ம அந்த கோடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு சொல்லுவோம். ஸோ அதுதான் அந்த கோடு டிஸ்கிரிப்ஷன் கீழவே நிறைய ப்ராக்கெட், ஒரு பெரிய பெரிய ப்ராக்கெட்டாக நிறைய ப்ராக்கெட்னு கொடுத்துருக்காங்க கோடு டிஸ்கிரிப்ஷன்லேயே. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தான் நம்ம அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ 2-3 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களே, அப்போ இந்த டாபிக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோலாம் நினைக்க வேணாம். டாபிக் வந்து ரொம்ப ஈஸி தான், டைரக்ட் கோடு தான், கைட்லைன்ஸும் ஒன்றும் கிடையாது. இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடு மட்டும் எது கூட கொடுக்கக்கூடாதுன்றத ஹிண்ட்டை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதுவே அந்த பேராகிராஃப் உள்ளேருந்து தான் பார்க்கணுன்னு கிடையாது. ஒரு சிபிடி கோடு கீழவே வந்து நம்ம ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு அந்த 301 கீழவே நிறைய ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதவே நம்ம பார்த்தாலே போதும். ஸோ அடிஷ்னலாக நம்ம வந்து அந்த பேராகிராஃப்லேருந்து கூட நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் ஜோனுக்குள்ளே பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ளூடடு, அவுட் சைட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஜோனாக இருந்தால் அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். ஃப்ளூரோஸ்கோபி கைடன்ஸு, ரேடியாலஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக பில் பண்ணக்கூடாது. அது வந்து இன்டெக்ரல் பார்ட்டு. செலக்டிவ் கெத்தரைசேஷன் ஆஃப் ஹைப்போகாஸ்ட்ரிக் ஆர்ட்ரி, ரீனல் ஆர்ட்ரி, ஃபேமிலிஸ் அவுட் சைட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் ஜோனாக இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக கோடு கொடுத்துக்கலாம். ஸோ செலக்டிவ் கெத்தரைசேஷன் வந்து இன்சைட் தி ட்ரீட்மெண்ட் ஜோன் அந்த ஆர்ட்ரிக்குள்ளவே இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கோட் பண்ண வேணாம். அதே மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி மாதிரியே தான் செலக்டிவ் கெத்தரைசேஷனும். அப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்டு பர்ஃபார்ம்டு டியூரிங் தி எண்டோவாஸ்குலர் ஆனோரிசம் இந்த ரிப்பேர் கூட பண்ணியிருக்காங்கன்னா அந்த இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் வந்து கேன் பி ரிப்போர்ட்டட் செப்பரேட்லி, அடிஷ்னலாக ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்டை கூட. ஓகே, 37252 37253. அப்புறம் எனி ஓப்பன் ஆர்ட்ரியல் எக்ஸ்போஷர் வந்து அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்டென்சிவ் ரிப்பேர் ஆர்ட்ரி ஷுட் பி ரிப்போர்ட், எக்ஸ்டென்சிவ் ரிப்பேர் ஆஃப் ஆர்ட்ரியும் அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆர்ட்ரியல் எக்ஸ்போஷரும் தனியாக அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் கார்டியோவாஸ்குலர் பைபாஸ் வந்து இந்த ஏற்கனவே பார்த்தோம்ல பைபாஸ், கார்டியோவாஸ்குலர் பைபாஸ் இஃப் அந்த கோடு வந்து அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். இஃப் எ conduit is converted into bypass report, the bypass code வந்து 35665. ஸோ அந்த சிபிடியும் நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்டரியல் எம்போலைசேஷன் டு ஃபெசிலிட்டேட் எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜரும் நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். 37242 அதனுடைய சிபிடி கோடு. ஓகே, பட் 37242 வந்து டிரான்ஸ்கெத்திட்டர் டெலிவரி ஆக்சஸரி என்ஹான்ஸ்டு ஃபிக்சேஷன் டிவைஸ் டு எண்டோகிராஃப்ட். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு ஆப்ரேட்டிவ் ரிப்போர்ட்டில் ஒரு தடவை தான் நம்ம ஒரு செக்ஷனில் ஒரு என்கவுண்டரில் ஒரு தடவை மட்டும்தான் பில் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா பெர்குட்டேனியஸ் ஆக்சஸ்ஸு, closure of femoral arteriotomy for delivery of endovascular processes through the large sheath. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து நம்ம இது வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடடு. அல்ட்ராசவுண்டு வந்து 36937 கூட இன்க்ளூடட் இந்த 34713 கோடு கூட இன்க்ளூடடு. ஸோ 34713 பில் பண்ணும்போது அல்ட்ராசவுண்டை வந்து அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதிலேருந்து கைட்லைன்ஸ் இவ்வளோ தான். ஸோ கைட்லைன்ஸ் என்னென்னா நம்ம இந்த சிபிடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த நோட்டு இருக்கிறது எல்லாம் தான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தது எண்டோவாஸ்குலர் தொராசிக் அயோட்டாவை தான் பார்த்துருக்கோம். இந்த எண்டோவாஸ்குலரோடது முடிஞ்சிச்சு. அடுத்த பார்ட்டில் எண்டோவாஸ்குலர் பார்ட் 3 எடுக்க போகிறோம். அது என்னென்னா ஃபெனிஸ்ட்ரேட்டட் எண்டோவாஸ்குலர் ரிப்பேரோடைய ஹெட்டிங்கும்
ஸோ இந்த ஃபெனிஸ்ட்ரேட்டட் எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காஸ், ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பை பாய்.